கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ் வணக்கம். தற்பொழுது இந்த திருவிழா தொடர்பான சிறப்பு செய்திகள் என்னவாக இருக்கின்றன? தேரோட்டத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா என்பது ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான உற்சவம் கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 11 நாட்கள் இந்த உற்சவ நாட்கள் என்பது நடைபெறும். இந்த உற்சவ நாட்கள்ல நம்பெருமாள் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். ஒவ்வொரு நாளும் பார்த்தமையானால் இரட்டை பிரபை வாகனம், யாழி வாகனம், அம்ச வாகனம், தங்க குதிரை வாகனம், யானை வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள்ல எழுந்தருளி சித்திரை வீதிகளில் வலம் வந்து வழிநடுகிலும் உபயங்கள் கண்டருளி அந்த பக்தர்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய நிகழ்வானது தொடர்ந்து இன்றைய தினம் வரை நடைபெற்று வந்து சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இந்த சித்திரை தேரோட்டமானது இன்றைய தினம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக நம்பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழங்கிய பட்டு வஸ்திரம், கிழிமாலை, முத்துப்பாண்டியன் கொண்டை உள்ளிட்ட திரு ஆபரணங்கள் சூடியபடி மூலஸ்தானத்திலிருந்து அதிகாலை 4:30 மணிக்கு புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தற்பொழுது ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷமிட்டவாறு சரியாக 6 மணிக்கு மேளதாளம் முழங்க அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வரும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த 4 சித்திரை வீதிகளிலும் இந்த தேரானது வளம் வந்து கொண்டிருக்கிறது. இதற்காக திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பெரும் திரளான பக்தர்கள் தற்பொழுது தேரை பக்தி கோஷமிட்டவாறு இழுத்து வருகின்றனர். இன்றைய தினம் திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது இங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து பக்தர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய கடுமையான வெயில் காரணமாக அதிகபட்சமாக ஒரு 9:30 மணிக்குள் அந்த தேரானது நிலைக்கு வருவதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கேற்றாற்போல் இந்த பக்தர்களும் அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆங்காங்கே பக்தர்களுக்கு தேவையான அன்னதானம் மற்றும் குடிநீர் மற்றும் அந்த பானகம், நீர்மோர் உள்ளிட்டவைகளும் பல்வேறு தன்னார்வலர்கள் மூலமாகவும் திருக்கோவில் சார்பாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தினேஷ். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.